வணக்கம். இன்றைய தேன்மொழிகளில் திருப்பாவை திருவெம்பாவை பாடல் 21. ஈற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதெழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய். மாற்றார் உனக்கு வலிதொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். பொருள்: கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலைச் சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே, கண்ணனே, நீ எழுவாயாக. வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே, அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே, உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே, துயில் எழுவாயாக. உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமையிழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கின்றோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக. விளக்கம்: மன்னாதி மன்னர்களெல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடம் உள்ள பயத்தால். ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல. நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும். வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பென்னும் கயிறால் கட்டி போட்டு விடுவோம். அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர்குலப் பெண்கள். ஆம், ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாளே, அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாகி சிக்கிக் கொண்டானே. இதுதான் பக்தியின் உச்சநிலை. பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பிக்கவே முடியாது, எங்கும் ஓட முடியாது என்பது இப்பாடலின் உட்கருத்து. திருவெம்பாவை. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருளும் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பருந்துறை உரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் என்னுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. போற்றி. என் வாழ்விற்கு முதலாக அமைந்த பொருளே, பொழுது புலர்ந்தது. உம்முடைய பூ போன்ற கடலடிக்கு அது போன்ற மலைகளைக் கொண்டு வழிபட்டு உம்முடைய திருமுகத்தில் எங்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு மலர்கின்ற அழகிய புன்னகையைக் கண்டு அதனால் உம் திருவடிகளை தொழுகின்றோம் உறுதியுடன். தேன் தவழும் இதழ்களைக் கொண்ட தாமரைகள் மலர்கின்ற குளுமையான வயல்கள் சூழ்ந்த திருப்பருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, காளை பொறித்த உயர்ந்த கொடியுடைய உடையவனே, என்னை உடையவனே, எம்பெருமானே, என்னுள் உடையவனே, பள்ளி எழுந்தருள்க. நன்றி, வணக்கம்.